மார்கழித் திங்கள் மதுநிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழீர் சீர்மல்குமாய்ப் பாடிச் செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு தனுர் மாதத்தில் முதல் நாள் பாசுரம். இந்த பாசுரத்துக்கு நம்ம விளக்கம் பார்க்கணும் அப்படின்னு போகச்சே பெரிவாலாம் சாதிச்சிருக்கா. என்ன அப்படின்னா, மார்கழி மாதம்ன்றதே 12 மாதத்தில் ஒரு சிறப்பான மாதம். அதை எப்படி சொல்கிறா அப்படின்னா, குளிர் தாங்குற மாதிரியாக இருக்குமா, அதே மாதிரி பனி தாங்குற மாதிரியாக இருக்குமா, காற்று ஓரளவுக்கு நல்ல சுகமான காற்று கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணுமா, மழை செத்த ஊனும் வானான்ற மாதிரி பிழிஞ்சுட்டே இருக்குமா. எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் சிறப்பானது. அதுவும் கார்த்தால் இந்த 4:30லேருந்து 6 மணி அப்படின்றது ரொம்ப விசேஷமான சமயமாக குறிப்பிடுறா. அந்த இடத்துல நித்திரை கொள்றவாளும் நிம்மதியாக நித்திரை கொள்வா. அதே மாதிரியாக அதே 4:30 அப்படின்னு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் விசேஷமான பூஜைகளை பண்ணுறதுக்கு எல்லாரும் பிரயத்தனப்படுறா. அப்படியாகப்பட்ட இந்த தனுர் மாதம் கார்த்தால 4:30 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே எல்லாரும் பெருமாளை பற்றி பாராட்டுறதுக்கு வாங்கோ அப்படின்னு சொல்கிறார். மதி நிறைந்த நன்னாளால், மதி மார்கழி மாதத்தில் 5 நாள் தானே இருக்கும், மிச்ச 5 நாள் மதி நிறைந்த நன்னாளால்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறாளே அப்படின்னா, ஒரு சாதாரண நாட்களில் சந்திரன் இருக்கும் பொழுது எப்படி குளிரு, அந்த ஜிலுஜிலுப்பு, ஒரு சுகம் இதெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இந்த மார்கழி மாதம் மொத்தம் இருக்கும். அதுவும் இந்த சந்திரன் முழு நிலவு இருக்க நாளெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நன்னா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த தனுர் மாதத்தில் வரக்கூடிய மதி நிறைந்த நன்னாளில், மதி நிறைந்த நன்னாள் மாதிரி இருக்கக்கூடிய நாட்களில் பெருமாளை பற்றி பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாரும் வந்து இந்த தனுர் மாத பாசுரங்களை சேவித்து பெருமாள்டேந்து திருவருள் பெறணும் அப்படின்ற அபிப்பிராயத்தோட மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். நீராடப் போதுவீர், நீராடப் போதுவீர்னா கார்த்தால் 4:30 மணிக்கு நான் கோவிலுக்கு போகணுமானா அதுக்கு செத்த முன்ன 3:30லேருந்து 4:30க்குள்ளே குளிக்கிறது அப்படின்னு. எல்லாரும் எப்படி குளிப்பாளானா, போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துட மாட்டாளாம். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தி நிதானமாக பொறுமையாக குளிச்சுட்டு இந்த தனுர் மாதத்தை அனுபவிக்கணுன்ற நோக்கத்தோட தூக்கத்தை போக்கிண்டு பெருமாளை சேவிக்க போகிறோன்றதுக்காக விசேஷமாக தீர்த்தாமாடி எல்லா விதமான பெருமாளுடைய திருவாபரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திறமன் சீச்சொர்ணமெல்லாம் இட்டுண்டு, பெண்களும் சீச்சொர்ணங்கள்லாம் இட்டுண்டு அலங்காரம் பண்ணிண்டு பெருமாளை பார்க்கறதுக்கு வருவாளாம். அப்படியாப்பட்ட நீராட்டத்தை பண்ணிண்டு அப்படின்னு ஒரு இடத்துல சாதிக்கிறா. நீராட்டம் அப்படின்றது என்னன்னா, பெருமாளுடைய நீராட்டத்தை பார்க்கறதுக்கும் மனுஷா வருவா, பெருமாள் எந்த அழகில் பெருமாள் தீர்த்தாம் அடிக்கிறதுக்கு அப்படின்ற அதை பார்க்கறதுக்கும் வரா அப்படின்றது இதில் விசேஷமான குறிப்பாக பெரிவாள்லாம் சொல்லின்னு வரா. அப்படி இந்த நீராட்டத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களும் சரி பெருமாளும் சரி இந்த மார்கழி திங்களில் நீராட்டத்தில் விசேஷமாக இருக்கச்சே போதுமினோ நேரடியீர், எண்ணத்தை போட்டுண்டு திருவாபரணத்தை போட்டுண்டு போகணும்னு தெரியாமல், என்ன திருவாபரணம் பெருமாளுக்கு இன்னைக்கு சாத்திருப்பான்னு தெரியாமல் மக்களும் பெருமாளும் 2 பேரும் கலந்து ஒரு விதமாக இன்னைக்கு விதவிதமான ஆபரணங்களை குழந்தைகள் போட்டுன்னு வருதுன்னு பெருமாள் காத்துருக்கா மாதிரியா, பெருமாளுக்கு இந்தெந்த ஆபரணங்களை சாத்தியிருப்பா அர்ச்சகா அப்படின்றத பெருமாளுக்கு பார்க்கறதுக்காக பக்தர்களும் இப்படி 2 பேரும் கலந்துண்டு எல்லாரும் சேர்ந்து பெருமாளை பார்க்கக்கூடிய அழகை ரசிக்கக்கூடிய நிலைமையில எல்லாரும் வரா அப்படின்றதா தெரியப்படுத்துகிறா. அப்படியாப்பட்ட மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரழீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடி அப்படின்னு சொல்கிற அடுத்த வரி.
எல்லாரும் செல்வத்தில் சிறந்து இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயர்பாடி எனும் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாரும், செல்வம்னா எந்த இடத்துல சொல்ல வரா அப்படின்னா, கல்வியிலையும் சிறந்திருக்காளாம், உபச்சாரங்கள்லையும் சிறந்திருக்காளாம், 16 வித சம்பத்தும் வச்சுருக்காளாம், விருந்தோம்பல் எல்லாத்துலேயும் சிறந்து இருக்கக்கூடிய ஆயர்பாடியைச் சேர்ந்த ஜனங்கள் எல்லாரும் ஒன்றா கூடி கண்ணனுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இந்த திருப்பாவையை நாங்களும் பாடுறதுக்கு வரோம் அப்படின்ற மாதிரி தயாராக இருக்கலாம். சீர்மல்குமாய் அப்படின்னு சேவை எல்லா விதமான செல்வங்களும் கிடைத்த ஒரு பக்தன். பெருமாளை பற்றி பாராட்டுறதுக்கு பக்தனுக்கு எல்லா விதத்துலேயும் சௌகரியங்களை பெருமாள் தந்துருக்காராம். பட்னி பசியோடு இருக்கக்கூடியவாள்லாம் பெருமாளை பாராட்டணுன்றது கிடையாது. எல்லாம் இருக்கக்கூடியவனும் பெருமாளை பாராட்டணும், பெருமாளை சேவிக்கணும், பெருமாள்லேருந்து இன்னும் கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவாளும் பெருமாளை சேவிக்க வராளாம். சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுமீர்கள், அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள், பெண் குழந்தைகள், பெருமாள்லேருந்து நமக்கு இது வேணும், எனக்கு இது கிடைக்கணும், நல்ல ஆத்துக்கார் வேணும், நல்ல அப்பா அம்மாவாக இருந்து எனக்கு எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுக்கணும், நான் வருங்காலத்தில் நல்ல அப்பா அம்மாவாக இருந்து என்னோட குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணணும், அப்படியாப்பட்ட உடல் வலிமையும் மன வலிமையும் கல்வி வலிமையும் செல்வ வலிமையும் கொடுக்கணும்னு பெருமாளை பார்க்கறதுக்கு வராளாம். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்றா. கூர்வேல் யார் வச்சுருக்காளாம் அப்படின்னு பார்க்க போகுச்சே, பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சக்கரங்களில் 16 விதமான ஆயுதங்கள் இருக்குது. அந்த 16 விதமான ஆயுதங்களில் ஒரு சிறப்பான ஆயுதம் என்னன்னா கூர்வேலாம். அந்த கூர்வேல் பெருமாள் கையில் வச்சுனார். கொடுந்தொழிலன், எந்த தொழிலை சந்த கம்சனை அழிச்சதை தான் கொடுந்தொழிலாக கொள்ளுன்றிருக்காளான்னா இல்லை. ஒரு பக்தனுக்கு துன்பம் வரும்போது பெருமாள் இந்த வேலை கொண்டு அந்த பக்தனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை போக்குறாராம். அப்படியாப்பட்ட இந்த துன்பங்களை போக்கக்கூடிய கையில் வச்சுருக்க வேளால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். நந்தகோபன்றது கிருஷ்ணனுடைய அப்பா பேர். கண்ணனுடைய அப்பாவை இந்த மாதிரியா நந்தகோபர்னு அழைச்ச அவரை எல்லா விதத்திலையும் ஒசத்தி சொல்லணுன்றதுக்காக தன்னுடைய மாமனாராயிடுறார் இல்லையோ ஆண்டாள். அதனாலே கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், நந்தகோபனுடைய குமரனான கண்ணனை அப்படின்னு சொல்லி நிறுத்துறார். கண்ணனை பற்றி விவரிக்கச்சே, கண்ணன் கையில் தடிதான் வச்சிருந்தார், மாடு ஓட்டிந்தார், அப்படியெல்லாம் இல்லையா. தன்னுடைய நண்பர்களுக்கோ தன்னுடைய பக்தர்களுக்கோ ஏதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னா அவரை விட வீரச்செயலில் சிறந்தவா யாரும் இல்லையா. அப்படியாப்பட்ட வீரங்களில் சிறந்து மிகுந்து நின்ற கண்ணனை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நிறுத்துறா. ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். மாமனாரை பற்றி சொல்லி நிறுத்தினா போருமா, மாமியாரையும் சொல்லணும்ல. அதனால் ஏறார்ந்த கண்ணி யசோதை அப்படின்னு சொல்லலாம். எந்த விதத்திலையும் தன் குழந்தைய மற்றவாளுக்கு விட்டு கொடுக்காத தாய். கண்ணன் ஒருவேளை தப்பு பண்ணினாலும் என் குழந்தை தப்பு பண்ணிட்டுனா அதோட தண்டனையை எனக்கு கொடுங்கோடு ஏற்றுக்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய யசோதையை உயர்த்தி சொல்லியிருக்கா ஆண்டாள் இந்த இடத்துல. யசோதை மாதிரி எல்லாருக்கும் ஒரு தாய் கிடைக்கணும் அப்படின்றதா பிரார்த்தனையே பண்ணுவாளாம். நானும் யசோதை மாதிரி இருந்து என் குழந்தைய வளர்க்கணும், கண்ணனை மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு பெருமாள் முன்னாடி நின்றுட்டு கேட்பாளாம். எனக்கு ஒரு சீமந்த பிராப்தியை கொடுன்னு. இந்த இடத்துல சீமந்த பிராப்தியை கொடுக்கக்கூடிய யசோதை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாளாம். ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். ஏன் சிங்கம்னு குறிப்பிடாமல் இளம் சிங்கம் அப்படின்னு குறிப்பிடுறாளான்னா, சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது காட்டுக்கு ராஜா. அது மற்ற மிருகங்களை பயமுறுத்தி தனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பாதுகாத்துட்டே இருக்குமா. அந்த மாதிரி அதுலேயும் இளம் சிங்கமானது முழு முயற்சியில் இதுலேயே ஈடுபட்டுருக்கும் அப்படின்றதுக்காக எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கக்கூடிய கிருஷ்ணனான இளஞ்சிங்கமான
கண்ணனை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நிறுத்துறா. விசேஷமானது. கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கார்மேனி அப்படின்றது கருப்பான மேகம் அப்படின்னு சொல்கிறா. கருப்பும் செத்த நீளமும் கலந்தா மாதிரியான இருக்கக்கூடிய மேகங்கள் மழை நீரை அதிகமாக பொழியக்கூடியவை. அப்படி மழை நீரை பொழியக்கூடிய மேகத்தினுடைய நிறத்தை கொண்ட கண்ணனை, மேகத்தை போல கண்ணனுக்கு நிறம் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல விசேஷமாக இருக்குது. கண்ணன் எவ்வளோ தூரமாக அந்த கருமேனியோடு இருக்கானோ அதை மாதிரியாக பூலோகத்தில் கருமேகங்கள் வந்து மழை பொழிந்து மழையின் அளவை திட்டமாக வச்சுருக்கு, பூலோகத்தை செழிக்க வச்சுருக்கு. அப்படியாகப்பட்ட கண்ணனுடைய திருமேனியை போன்று இருக்கக்கூடிய கருமேகங்கள் அப்படின்னு சொல்கிறா. கார்மேனி செங்கன், கண்ணு மட்டும் சிவப்பாக இருக்கான் கண்ணனுக்கு. ஏன் அப்படின்னா தன்னுடைய பக்தர்களுக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். நித்திரையில் கூட தன்னுடைய பக்தனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட போகிறதோ அப்படின்றதா விழிப்பாக இருக்கிறான். அதனால் கண்ணு சிவந்து போயிட்டான் கண்ணனுக்கு. அப்படியாப்பட்ட சிவந்த கண்களை உடைய கண்ணனை கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். கதிர் மதியம், கதிர் சூரியனுடைய கதிர் அப்படின்னு சொல்கிறா. இல்லை பயிர் வச்சிருக்க கதிர் முளைக்கச்சே அது ஒரு விதமான மஞ்சளும் இல்லாமல் வெளுப்பும் இல்லாமல் செத்த வெள்ளை நிறத்துலையும் இல்லாமல் கருமேனியாக இருக்கக்கூடிய முகத்தில் ஒரு சின்ன வெளுப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படியாகப்பட்ட முகத்தை உடைய கண்ணனை அப்படின்னு சொல்கிறா. அந்த கண்ணனுக்கு சத்த வெளிர் நிறமாக முகம் இருக்கக்கூடிய கண்ணனுக்கு நாராயணனே நமக்கே பறை தருவான். அப்படியாகப்பட்ட கண்ணனானவன் நாராயணனே என்பதை ஆண்டாள் ஒரு முறை இந்த இடத்துல ருஜு பண்ணுறாளாம். அதனால தான் பெருமாளுடைய சக்கரத்தில் இருக்கக்கூடிய 16 விதமான ஆயுதங்களில் ஒரு விதமான வேலை அவர் கையில் வச்சுருக்கிறான். பெருமாளுடைய திருமேனி வர்ணம் கார் வண்ணம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள்லாம் சாட்சிண்டே வரா. அப்படியா இருக்கக்கூடிய மேகத்துடைய கலரும் இந்த கண்ணனுக்கு பொருந்தி வருது. அப்படியாகப்பட்ட கண்ணனான இவரை நாம் தொழுதால் பறை தருவான். எல்லா விதமான செல்வங்களையும் தந்து மீண்டும் பூலோகத்தில் தழைத்து வாழ வைகுந்த பதவி கிடைக்க நமக்கே இவனே பறை தருவான். பாரோர் புகழ எல்லாரும் சேர்ந்து பூலோகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கண்ணனை நாம் பாராட்டும் பட்சத்தில், விசேஷமாக போற்றும் பட்சத்தில் அவனே எல்லாம் நமக்கு அருள் தந்திடுவான். படிந்தேலோர் எம்பாவாய், எல்லாரும் சேர்ந்து அவன் திருவடியை தொழுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறான். இந்த மார்கழி திங்கள் முதல் பாசத்தில் நாம் விசேஷமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஆழ்வார்கள் சாதிச்சா மாதிரி எல்லா விதமான சௌகரியங்களையும் கொடுக்கக்கூடிய கண்ணனை ஆண்டாள் நாளே முதல் பாசுரத்திலேயே விசேஷமாக தொழுது அதை எப்படி தொழணும், நாராயணனை எப்படி தொழணும் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்குறாளாம். சீர்மல்குமாய் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுமீர்கள் மட்டும் இந்த மார்கழி மாதத்தில் எல்லா விதமான அனுபவங்களையும் ஏற்றுக்கொண்டு பண்ணணுன்றது இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கண்ணனுக்கு எல்லா விதமான சகாயங்களையும் பண்ணி அவனுடைய பெருமையை பாராட்டி கண்ணனுக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் செய்யும் பொழுது அந்த இடத்தில கண்ணன் நமக்கே பறை தருவான், எல்லா விதமான அனுகூலங்களையும் தருவான் அப்படின்னு சொல்லி முதல் பாசரத்துக்கு முழு விளக்கம் ஆச்சாரியன் தரச்சே என்ன சொல்கிறாருன்னா, வீடு வாசல் மனை செல்வம் பேரு எல்லாத்தையும் வச்சுருக்கவாளும் இந்த கண்ணனை புகழ்ந்து பாராட்டணும். அப்படி பாராட்டச்சே எல்லா விதமான செல்வங்களும் வச்சுருக்கவனும் கண்ணனை பாராட்டும் பொழுதே
கண்ணன் நமக்கு எல்லா விதமான சுகதுக்கங்களையும் தந்து நம்மளை இந்த பூலோகத்தில் வாழ்விப்பதற்கு அனைத்து அனுகூலங்களையும் தருகிறார் அப்படின்றது முதல் வரியில் குறிப்பிடுறார். பெருமாளே சிங்கம் போல நின்றுண்டு எல்லா விதமான சகாயங்களையும் நமக்கு செய்து கொடுத்து நமது பகைவர்களை விரட்டி நல்ல கதிக்கு நம்மளை இட்டு செல்வார் அப்படின்னு ரெண்டாவது விதமாக தெரியப்படுத்துகிறார். இப்படி ஆச்சாரியங்கள் தெரியப்படுத்தச்சே நமக்கு இருக்கக்கூடிய இந்த சொற்ப காலத்தில் இந்த தனுர்மாசத்தை அனுபவித்து தனுர்மாசத்தின் மூலமாக பெருமாளுடைய எல்லா விதமான அனுகூலங்களையும் பெற்று நல்ல கதிக்கு நாம் போகணுன்றதா பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த முதல் பாசுரத்தோட விளக்கத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு இந்த முதல் பாசுரத்துக்கே. கால நோக்கத்தை கருதி முதல் பாசுரத்துக்கு அடியேனுடைய இந்த சிறிய விளக்கத்தை கொடுத்துருக்கேன். இதை ஆச்சாரியனும் ஏற்கனவே உபன்யாசத்தில் சாட்சதை அதில் நான் நிர்ணயம் பண்ணின்றதை இந்த இடத்துல தெரியப்படுத்தியிருக்கேன். இதில் மேலும் விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது விசேஷம். அடியேன் மாதவன். நமஸ்காரங்கள்.